ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் திருவசனம். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலை சகல விவாதத்திற்கும் முடிவு. உறுதிப்படுத்தும்படி ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. ஒரு பெரிய மனிதன் ஒரு ஆணையிட்டு கொடுக்கிறான் என்றால் அந்த மனிதனை விட உயர்ந்தவனுடைய பெயரை, உயர்ந்தவனுடைய நாமத்தை வைத்து ஆணையிடுவான். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் சர்வ வல்லவராய் இருப்பதினால் அவர் வேறு ஒருவர் பேரில் ஆணையிடாமல் தாம் பேரிலே ஆணையிட்டார் என்று வேதத்தில் நாம் பார்க்க முடியும். அப்போ நம்முடைய தேவனுக்கு ஒத்த நாமம் இந்த பூமியில் இல்லை. அதுதான் உயர்ந்த நாமம். It's a greater name that He has given to us for this world to get the salvation from our sins. பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்து பரிசுத்தம் அடையும்படி கொடுக்கப்பட்ட நாமம் அது இயேசுவின் நாமம். இந்த நாமத்தினாலே அவர் அந்த நாமத்தில் ஆணையிட்டதினால் பல வாக்குவாதங்கள், விவாதங்கள் தவிர்க்கப்பட்டது, முடிவுக்கு வந்தது. அதில் கர்த்தர் he made a successful result. அவர் ஒரு நல்ல ஆசீர்வாதமான தீர்வை கட்டளையிடுகிறார். அப்போ இந்த காலவெளியில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும். நான் ஆராதிக்கிற தேவனை விட வேறு ஒருவர் உயர்ந்தவர் இல்லை. He is a greater king. He is a greater God. He is a greater in everything. Why? Because you know that He crucified on the cross, He shed His blood for us. There is a great thing He made for this humankind. மனு குலத்திற்காக இயேசு கிறிஸ்து தம்மையை அர்ப்பணித்து சிலுவையில் மரித்து அவர் எழும்பினது தான் அவரை உயர்த்தி வைத்ததற்கு காரணம். அதைத்தான் வெளிப்படுத்த விசேஷத்தை நாம் பார்க்கிறோம். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற அவருடைய நாமத்தினாலே அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் நன்மையுமாய் முடியும். இப்போ இது எதுக்கு எனக்கு? இப்போ இது அவர் ஆணையிடுறாரு, ஆணையிடல, அது எதுக்கு எனக்கு அப்படின்னா, இங்கே தான் முக்கியமான விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. என்னென்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஈடு இணை ஒருவரும் இல்லை. அப்போ நம்ம அதை புரிந்து கொண்டு நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அறிந்து கொள்கிறோம். அவர் குணமாக்க முடியுமா? அவர் அற்புதம் செய்ய முடியுமா? பிசாசுகளை துரத்த முடியுமா? அவர் ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்க முடியுமா என்றால் வேதத்தில் அவருக்கு நிகரானது ஒன்றுமில்லை. அதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர் தம்முடைய சீஷர்கள் அப்போஸ்தலருடைய கரங்களினாலே அடையாளங்களை, அற்புதங்களை செய்து தேவன் தம்முடைய நாமத்தை உயர்த்தினார் என்று. அப்போ நம்முடைய வாழ்வில் அவர் நாமத்துக்கு ஈக்குவல் இணை ஒன்றும் இல்லாததினால் அந்த நாமத்தினால்தான் அற்புதம் நடக்குது, அந்த நாமத்தினால்தான் அதிசயம் நடக்குது. அந்த நாமம் எவ்வளவு பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு தான் இந்த வேத பகுதிகளை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இஃப் யூ லிசன் டு த வேர்ட், நீங்கள் இந்த வேத பகுதியை கொஞ்சம் கவனமாய் பார்ப்பீர்கள். ஆனால் 10வது வசனத்திலிருந்தே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த வாக்குத்தத்தத்தை தன் பேரில் ஆணையிட்டு கொடுக்கிறார். He himself gave the promise to Abraham through his name. அவர் நாமத்தினாலே அவருக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படி தன் நாமத்தினாலே ஆணையிடுகிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நாம் யார் நாமத்தினாலே உறுதிப்பாடு கொடுக்குறோம் என்பது முக்கியம்.
நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், அவர் மகத்துவமானவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்கிறவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ நான் ஆராதிக்கிற தேவனால் இது நடப்பிக்க முடியுமா? இது நடக்குமா? அப்படின்னா நடக்கும். இப்போ ஒரு சிலர் கேளுங்க, அவங்ககிட்ட கேளுங்களேன், குழந்தை இல்லை, 20 வருஷமாக குழந்தை இல்லை, இப்போ குழந்தை பிறக்குமா? அதெல்லாம் பிறக்காது சார். ஏன் தெரியுமா பிறக்காது? ஐயா அதெல்லாம் முடியாது. ஆனால் 60 வயது ஆனாலும் 50 வயது ஆனாலும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறது கர்த்தர். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் அவருடைய நாமத்தில் செய்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தை செய்ததுனால் நாம் சோர்ந்து போகக்கூடாது. சாராளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், அவளுக்கு ஒரு குழந்தையை தந்தார். இந்த வாக்குத்தத்தம் எப்படி இருந்துச்சு? 90 வயசில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு. ஆச்சரியம் அது. ஒரு ஜப்பானில் ஒரு அம்மா, வயசான 93 வயசு, அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை, ஒரு ஆண் பிள்ளை பெற்றெடுத்தாங்க. அது பயங்கர ஆச்சரியம். அதே போல் ஒரு வயசான தாத்தா, அவருக்கு வயசு 99, ஆனால் அவருக்கு ஒரு குழந்தை, அந்த அவருடைய மனைவி, இளம் மனைவி, அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. பயங்கர ஆச்சரியம். எப்படி இது சக்ஸஸ்? அவருக்கு மறதி இருக்குது, அவருக்கு இது இருக்குது, அது இருக்குது, சொன்னாலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை விளங்கப்படுகிறார். அப்போ நம்முடைய வாழ்வில் நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு மிக அழகாக பிரித்து அதை ஆராய்ச்சி செய்து அதை காண்பிக்கிறது. அவரை போல ஒரு தேவன் இல்லை என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ளணும். இப்போ நாம் சில நேரத்தில் கம்பேர் பண்ணுவோம். என் ஆண்டவருக்கு அதுக்கு என்ன பிரச்சனை, என் ஆண்டவருக்கு இதுக்கு என்னது அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணுவோம். நோ, அவர் காட் இஸ் நாட் கம்பேரபிள் காட். அவர் காட் இஸ் அன்கம்பேரபிள் காட். அவரை ஒத்து பார்த்து தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகிமையை அப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறதல்ல. அவர் கம்பேரபிள் காட். அவர் யாரோடையும் ஒத்து பார்க்க முடியாத ஆச்சரியமான தேவன். அந்த தேவனை தான் நீங்கள் நான் ஆராதிக்கிறோம். இப்போ ஒரு வேலை, ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. அப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம், கர்த்தர் ஒரு குழந்தையை தருவார்ன்றோம். ஆனால் சில நேரத்தில் சிலர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? அதை நம்ப மாட்டார்கள். இத்தனை வயசாகிடுச்சுங்க, இனி ஒரு குழந்தை பிறக்குமா? பிறக்காதுன்றான். இத்தனை வயசாகிடுச்சுங்க, இனி இந்த நன்மை நடக்குமா? நடக்காதுன்றான். ஏன்னா அந்த நாமத்தை குறித்த அறிவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமமே வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நாமம். முதல்ல அதை நம்ம புரிந்து கொள்ளணும். வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நாமத்தை நாம் எப்படி அதை குறைச்சி மதிப்பிட முடியும்? அதனால் இந்த காலை வேளையில் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எதுவும் சாதாரண தேவன் அல்ல. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். அவரால் எல்லாம் செய்ய முடியுமா? முடியும். அவர் வேலை வரும் பொழுது அவர் செய்வார். அவர் வேலையில் செய்வார். நம்ம சொல்கிறத வச்சு செய்ய மாட்டார். அவர் வேலையில் அவர் செய்வார். அப்போ நாம் அதை அறிந்து கொள்ளும்படி, அதை புரிந்து கொள்ளும்படி தெளிவு நமக்கு உண்டாகணும். நாம் சொல்லணும். சிலர் சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்காதுங்க, நீங்கள் வேறுங்க, அதெல்லாம் செய்ய மாட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நடக்கும், அது நடந்திருக்கும். இப்போ சமீபத்தில் கூட ஒரு 54 வயசு அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஆம்பளை பிள்ளை. இப்போ இந்த குழந்தைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர்களுக்கு கொடுக்குறார். அவங்க அதை பெற்றுக்கொள்கிறாங்க. இத்தனை வருஷம் நான் காத்திருந்தேன், இப்போ ஒரு குழந்தை. இத்தனை வருஷம் நான் காத்திருந்தேன், இப்போ ஒரு நல்ல திருமணம். இத்தனை வருஷம் நான் காத்திருந்தேன், ஒரு நல்ல வேலை எனக்கு கர்த்தர் தந்தார். இதெல்லாம் எப்போ தருவார்? நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது. We should believe in our God's name, then we will receive the miracle from our God. தேவனிடத்திலிருந்து நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த காலை வேளைகள்
நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஏதோ சாதாரண தேவன் அல்ல. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஏதோ கையாலாகாத தேவன் அல்ல. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அற்புதம் செய்ய முடியாதவர் அல்ல. அவர் அற்புதங்களின் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு மேன்மையானவர் என்பதை மறந்து விடாதிருங்க. நமக்கு சில நேரத்தில் என்ன தெரியுமா ஒரு குழப்பம் வரும். ஒரு பிசாசு அது எலுமிச்சம்பழத்தை கிண்டி கொண்டு வந்து வாசலில் வச்சுட்டானா உடனே பயந்துரும். ஐயோ எலுமிச்சம்பழம் வந்துருச்சு, இனி எனக்கு அது வந்துடும் இது வந்துடும். நீ ஆராதிக்கிறதவன் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். அப்போ தான் ஜெயம் எடுக்க முடியும். ஒரு சமயம் ஒரு கடை வியாபாரம், அவங்க இட்லி கடை வச்சுருக்காங்க. ரொம்ப சிம்பிள், வெரி சிம்பிள் பீப்புள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா இட்லி கடையில் அந்த ஏரியாவிலேயே அவங்க இட்லி கடை சாம்பார் தான் ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸான சாம்பார். அப்போ பக்கத்தில் ஒரு இட்லி கடை, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த இட்லி கூட முன்னேறக்கூடாதுன்னு எலுமிச்சம்பழத்தெல்லாம் வெட்டி கிட்டி போட்டு அப்படியே ரத்தம் மாதிரி அப்படி ஊற்றி வச்சுட்டான் வாசலில். இவங்க வந்தாங்க பாருங்கள், அடுத்த நாள் காலையில் பார்த்தா அப்படி இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறது, குறிக்க போயிருக்காங்க, எங்கெங்கே போயிருக்கிறாங்க, எதுவும் சக்ஸஸ் இல்லை. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த பக்கத்தில் உங்கள் வீட்டான ஒரு சபை இருக்குல்ல, அந்த சபைக்கு போங்க. அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செய்யுங்க. அப்போ வந்த பொழுது நாங்கள் அவங்களுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணி என்ன ஜெபம் பண்ணி கொடுத்தோம். இதை தெளிங்க, பயப்படாதீங்க, அது உங்களை ஒன்றும் செய்யாது. இப்போ பாருங்கள், அவன் கடை வச்சான்ல, பக்கத்தில் ஒரு கடை வச்சு இவங்களை அழிக்கணும்னு நினச்சான்ல, அவன் இல்லாமல் போனால் இந்த கடை 1க்கு 2 கடையை எடுத்து அவன் வியாபாரம் பழுக பெருக ஆரம்பித்தது. அதுதான் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தில் பெரிய பெரிய காரியங்களை நாம் சாதிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதை பெற்றுக்கொள்வதற்கு தான் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல, அவர் சர்வ வல்லமையுடைய தேவன். அப்போ நமக்கு அற்புதம் செய்வாரா? செய்வார். அதிசயம் நடப்பிப்பாரா? நடப்பிப்பார். வியாதியிலிருந்து உன்னை குணமாக்குவாரா? கண்டிப்பாக குணமாக்குவார். உன்னுடைய காரியத்தில் உன் சரீரத்திற்கு பலவீனத்தை மாற்றி ஒரு பலத்தை தருவாரா? நிச்சயம் அதை தருவார். இதை அனுபவிக்க போகிறோம். அந்த தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் எத்தனை மகத்துவமானவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆமேன், ஆமேன்.